அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ஏடிஎஸ்பி. இந்த பதிவு பார்த்திங்கன்னா, இப்போ மயிலாப்பூர்லேருந்து ஒரு சவாரி ஒன்று அடிச்சிச்சு. எங்கே அடிச்சிச்சு? தாம்பரம். அதாவது நான் ஆல்ரெடி ராயபுரத்துலேருந்து மயிலாப்பூர் வந்துக்கிருந்தேன். அதில் ஓலாவில் கண்டினியூ டியூட்டி அடிச்சிச்சு. மயிலாப்பூர்லேருந்து தாம்பரம் எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 ரூட்டு காட்டுது. ஒரு ரூட்டு 26 கிலோமீட்ரு, இன்னொரு ரூட்டு 31 கிலோமீட்ரு. நம்ம 26 கிலோமீட்டரே கணக்கு வச்சுக்கிறோம். 26 கிலோமீட்டருக்கு மீட்டர் அடிப்படையில் கட்டணம், அதாவது 1.8, 26ல் 1.8 கிலோமீட்டருக்கு மினிமம் 50. அதன் அடிப்படையில் மினிமம் 50. ஒரு 1 அடுத்து வர ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 18 அப்படின்ற அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கும் பொழுது 435 + 50, அதாவது 435 ரூபா. ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 18 ரூபா, 50 ரூபா மினிமம். 1.5 1.8 கிலோமீட்ரு, மொத்தம் 485 ரூபா வருது. ஓலாவில் எவ்வளோ அடிச்சான்னு கேட்டிங்கன்னா 300 ரூபா காமிச்சிருக்கு. கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஓலாவில் 300 ரூபா தானே தம்பி காமிக்குது, நீங்கள் எதுக்கு 500 ரூபா கேட்குறீங்க? அம்மா நாங்கள் மீட்ரு ஃபேர் தாம்மா கேட்குறோம், அதோட கம்மியாக தான் கொடுக்குறாங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, காருக்கே 400 ரூபா தானே காமிக்குது, நீங்கள் என்ன 500 ரூபா கேட்குறீங்க ஆட்டோவுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேங்களா? அவங்கள்ட்ட நான் பேச விரும்பலை. இது பொதுமக்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன்னு நான் இந்த வீடியோ மாதிரி சொல்கிறேன். ஆட்டோவோட காருக்கு கம்மியாக இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காருக்கு பெர்மிட்டு கிடையாது. ஓகேங்களா? அவங்களுக்கு மீட்ரு பெர்மிட்டு கிடையாது. அவங்களுக்கு உள்ளது டூரிஸ்ட் பெர்மிட்டு. அவங்க வரலாம், 100 ரூபாய்க்கு கூட வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து 100 ரூபாய் சவாரி வந்துக்கிட்டே இருக்கும்போது அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பெர்மிட் இல்லாமல் வாகனத்தை ஓட்டிடுவாங்க. அதாவது திருட்டுத்தனமாக, கள்ளத்தனமாக, பெர்மிட் இல்லாமல் ஒரு தொழில், அங்கீகரிக்கப்படாத ஒரு தொழிலை திருட்டுத்தனமாக ஓட்டிக்கிருக்கிறாங்க. அதனால் அவங்க வருவாங்க, 400 ரூபாய்க்கு வருவாங்க. நாங்கள் எல்லா விதமான அங்கீகாரத்தோடு இருக்கோம், மீட்ரு பர்மிட்டோடு நாங்கள் வச்சுருக்கோம். எங்களுக்கு அந்த ரேட்டு கட்டுப்படி ஆகாது. ஒவ்வொரு ஓட்டுநர்களும் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம போராட வேண்டியது பெர்மிட் இல்லாமல் இயங்கும் கால் டாக்ஸியோடு தான். மீட்டர் இது பைக் டாக்ஸி 2வது பட்சம். கால் டாக்ஸி ஒழிச்சிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக பைக் டாக்ஸி ஒழிஞ்சிரும். ஓகேங்களா? ஆனால் நம்மளை தவறான திசைக்கு திருப்பி விட்டாங்க. பைக் டாக்ஸின்னு சொல்லிட்டு எந்தவித பர்மிட்டும் இல்லாமல் கால் டாக்ஸிகள் இயங்கி கொண்டிருக்கிறது. எவரெஸ்ட் கம்பெனியில் 20,000 வண்டி வாகனர் காரை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். நம்மளோட சவாரி அனைத்தையுமே நம்ம மூலமாகவே தாரை வார்த்து கொடுக்கப்படுகிறது இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளால். ஓகேங்களா? கார்ப்பரேட் கம்பெனிகளை ஒழிக்கிறதுக்கு உண்டான வேலைப்பாடுகளை தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடு அப்படின்னு கேட்குறத விட 2வது பட்சம். ஓகேங்களா? மீட்டர் கட்டணத்தை உயர்த்தினாலும் கார்ப்பரேட் கம்பெனி இருந்துச்சுன்னா நமக்கு ஆப்பு தான். கார்ப்பரேட் கம்பெனியை முதல்ல ஒழிக்கணும். அதுக்கு உண்டான வேலைகளை தான் நம்ம பார்க்கணும். ஓட்டுநர்கள் அது விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த சங்கத்தில் வேணாலும் இருங்க. ஓகேங்களா? சங்கத்தில் இருங்க, சங்கத்தில் இல்லாமல் போங்க. ஒரு பொது ஓட்டுநராய், தொழிற்சங்கங்கள் வைத்து நடத்தக்கூடியவர்கள் ஒரு பொது ஓட்டுநராக களத்தில் பணியாற்றுறதுக்கு வருவாங்களான்னா வர யோசிப்பாங்க. ஓகேங்களா? தொழிற்சங்கம் வச்சு நடத்துகிறவங்க ஒரு பொது ஓட்டுநராக களத்துக்கு போராட்டத்துக்கோ ஆர்ப்பாட்டத்துக்கோ வரணும் அப்படின்னாக்கா யோசிப்பாங்க. ஆனால் ஒரு பொது ஓட்டுநராக ஓட்டுநர்களை ஒன்று திட்டும் முயற்சியில் நான் இறங்கியிருக்கேன். என்னை சார்ந்த இன்னும் ஒரு 5-6 பேர் இறங்கியிருக்கிறாங்க. நீங்கள் எந்த சங்கத்தில் வேணாலும் இருங்க. போராட்டம் அப்படின்னு ஒரு நாள் அறிவிக்கும் பொழுது எந்த ஒரு சங்கத்தையும் சாராமல் இந்த காக்கி சட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த காக்கி சட்டைக்கு மட்டும், இதுதான் என்னோடய அடையாளம். சங்கன்றது எனக்கு அப்புறம் பின்னாடி உள்ளது. இல்லை, நான் உள்ளுக்குள்ளே போடுற பனியன் நான் போட மாட்டேன், அதை சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த காக்கி சட்டை என்னோட அடையாளத்தோடு நான் போராட நான் தயாராக இருக்கிறேன். என்னோடய அடையாளத்தை நானே கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்த ஓட்டுநர்கள் தயவு செஞ்சு பயோவில் லிங்க் அனுப்பி கொடுத்துருக்கேன். அந்த பயோவில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஓகேங்களா? அந்த குரூப்பை தொட்டு உள்ளே வந்துடுங்க.
விருப்பம் உள்ள நண்பர்கள் நீங்கள் எந்த சங்கத்தில் வேணாலும் இருங்க, ஓகேங்களா. உங்களை வந்து சங்கத்தில் வேணாம்லாம் சங்கத்தில் இருக்கிறவங்க வாங்க, இல்லாதவங்க வாங்கலாம் நான் சொல்லலை. நீங்கள் எந்த சங்கத்தில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஒரு நாள் உங்களோட அடையாளத்தோடு போராட களத்துக்கு வந்தீங்கன்னா நம்மளோட நிலைமையெல்லாம் மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே எண்ணத்தோடு நீங்களும் நம்பி வந்தீங்கன்னா நம்மளோட வாழ்வாதாரத்தை மீட்டு எடுக்கலாம். சங்கங்கள் தன்னுடைய தொழிற்சங்கத்தை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய அடையாளத்தை, சங்கத்தின் அடையாளத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கொண்டு போகிறாங்களே தவிர இதற்கு உண்டான அடையாளத்தை யாரும் முன்னிறுத்தி கொண்டு போகல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா. நீங்கள் எந்த தொழிற்சங்கத்தில் வேணாலும் இருங்க. ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு உண்டான போராட்டத்தை ஆட்டோ ஓட்டுநர்கள் மட்டுமே கேட்டு வாங்குவோம், சக ஓட்டுநரை நான் கேட்டு வாங்குறேன் அப்படின்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு பயோவில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, அந்த லிங்கை தொட்டு உள்ளே வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள், உங்களோட விளக்கங்களை கேளுங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான விளக்கங்கள் அந்த வாட்ஸ்அப் தளத்திலேயே தெரிவிக்கப்படும். தயவு செஞ்சு ஓட்டுநர்கள் ஒற்றுமை கொடுங்க. இத்தனை நாள் சங்கத்தை பின்னாடி போனீங்க, நான் வேணான்னு சொல்ல, தப்பு சொல்லலை. இனிமேல் சங்கங்கள் இருந்தாலும் சங்கங்கள் இல்லாமல் சக ஓட்டுநராக போராடலாம், ஓகேங்களா. சக ஓட்டுநராக போராடலாம் அப்படின்னு சொல்கிறேன். தயவு செஞ்சு சிந்தித்து செயல்படுங்கள்.